Hey guys, இன்னைக்கு 12th physics electrostaticsல book bagல third question தான் பார்க்க போறோம். What is difference between Coulomb force and gravitational force? Gravitational force between two masses is always attractive. அதாவது இரண்டு நிறைக்கு இடைப்பட்ட இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்பவுமே அட்ராக்டிவ் தான். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அட்ராக்ஷன் தான் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ரிப்பல்ஷன்ற ஒரு கான்செப்ட் கிடையாது. ஏன்னா இப்போ நிலா நம்மளை சுற்றி வருதுனாலோ நம்ம பூமியோட ஒன்றி இருக்கோம்னாலோ அதுக்கு அட்ராக்ஷன்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னு மட்டும்தான் காரணம். ஸோ ரிப்பல்ஷன்ற ஒரு இது கிடையாது. ரிப்பல்ஷன் ஒன்று இருந்தால் நம்ம பூமியை விட்டு தூக்கி எறியப்பட்டிருப்போம், நிலா நம்மளை விட்டு விலகி சென்றிருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்த எக்ஸாம்பிள். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. கூலும் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ் கேன் பி அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ் டிபெண்டிங் ஆன் த நேச்சர் ஆஃப் சார்ஜஸ். அதாவது இரண்டு பாயிண்ட் சார்ஜஸுக்கு இடைப்பட்ட இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து அட்ராக்ஷனாகவும் இருக்கலாம், ரிப்பல்சிவனாகவும் இருக்கலாம், டிபெண்டிங் ஆன் நேச்சர் ஆஃப் சார்ஜஸ். நேச்சர் ஆஃப் சார்ஜஸ்னால் எதர் சார்ஜ் பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். ஓகேங்களா? இது சேம் மேக்னெட்டிக் போல் கான்செப்ட் மாதிரி தான். ஆப்போசிட் சார்ஜஸ் அட்ராக்ட்ஸ் அண்ட் சேம் போல் ரிப்பல்ஸ் இல்லையா, அந்த கான்செப்டை பேஸ் பண்ணது தான் இதுவும். பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் அட்ராக்ட் ஆகும் அண்ட் பாசிட்டிவ் ரிப்பல் ஆகும். ஸோ அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஃபோர்ஸ் பிட்வீன் டூ மேசஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த மீடியம். இரண்டு மேஸுக்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து மீடியமை சார்ந்து இருக்காது. அது எப்பவுமே சேமாக தான் இருக்கும். எந்த மீடியமாக இருந்தாலும் சரி, அந்த மீடியமோட கண்டிஷன்ஸ் எப்படி இருந்தாலும் சரி, டெம்பரேச்சர், விஸ்காசிட்டி எப்படி இருந்தாலும் சரி. அதுவே ஃபோர்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட் சார்ஜஸ், அதாவது டூ சார்ஜஸுக்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து நேச்சர் ஆஃப் மீடியமை சார்ந்து தான் இருக்கும். அது எது வழியாக பயணிக்குது அண்டு வேரியஸ் ஃபேக்டர்ஸ், டெம்பரேச்சர்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி படிக்கிறப்போ இன்னும் தெளிவாக புரியும் உங்களுக்கு. ஏன்னா அதில் கண்டக்டிங் ஒயர்ஸ்லாம் வர்றப்போ இன்னும் ஈஸியாக நீங்கள் கிராப் பண்ணிப்பீங்க. ஓகேங்களா? ஃபோர்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட் மாசஸ் இஸ் சேம் வெதர் டூ மாசஸ் ஆர் அட் ரெஸ்ட் ஆர் இன் மோஷன். ஃபோர்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட் மாசஸ் வந்து சேமாக தான் இருக்கும், வெதர் அது வந்து நிலையாக இருந்தாலும் சரி, இல்லை நகர்ந்து கொண்டு ஒரு மோஷனில் இருந்தாலும் சரி. ஆனால் பாயிண்ட் சார்ஜஸ் வந்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸோட வேல்யூஸ் மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகும் வித் ரெஸ்பெக்ட் டு மோஷன். இதை மட்டும் எழுதுனா ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பாங்களா? இல்லை, இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்குது, அதையும் எழுதிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வழங்கிடுவாங்க. இந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் வேல்யூ G = 6.67 × 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2. அதையும் இந்த K வேல்யூ 9 × 10⁻9 நியூட்டன் மீட்டர் கூலும் பவர் -2. இதையும் எழுதினீங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. அண்ட் இந்த வேல்யூ எதோட எதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த வருஷம் இந்த சம் இந்த பப்ளிக்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. 2 மார்க்ஸ் ஆர் இன் 5 மார்க்ஸில் 3 மார்க் 2 மார்க் காம்பினேஷன்ஸில் இது கேட்கலாம்.